I welcome all my viewers, friends to Ranji's Flavors. Friends, இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஆடிப்பால். இது தேங்காய் பாலை வச்சு செய்யக்கூடிய பாயசம். நான் இப்போ ஒரு பெரிய தேங்காயை எடுத்து அதை உடைச்சி அதில் இருக்கிற அந்த மேலே உள்ள ப்ரௌன் ஸ்கின்னை எடுத்துவிட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த திருவிய தேங்காயை மிக்சியில் போட்டு நம்ம அதோட பாலை எடுக்கணும். 2 தடவை நம்ம எடுக்கணும். ஸோ இது மாதிரி நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த ஆடிப்பால் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்ம செய்யக்கூடியது. ஆடி பண்டிகை அன்னைக்கு இந்த மாதிரி ஆடிப்பால் செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியம் செஞ்சு நம்ம இதை கொண்டாடுவோம். வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகி வந்த மாப்பிள்ளைக்கு இந்த ஆடிப்பால் கொடுக்கறது ரொம்ப வழக்கமான உள்ளது. இந்த தேங்காயை மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சமாக நான் ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் விட்டு அரைச்சி இந்த மாதிரி இதை பாலை எடுக்கிறேன். அதை ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த பாலெல்லாம் நம்ம அதை வடித்து எடுக்கிறோம். இதை 2 தடவை நம்ம எடுக்கணும். இதை திருப்பியும் மிக்சியில் போட்டு பாலை எடுக்கணும். இது நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பால். இப்போ 2வது தடவையும் அதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நான் அந்த பாலெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சக்கையில் ஒன்றுமே இருக்காது. 2 தடவை அந்த பாலை எடுத்தால் நம்மளுக்கு போகிறோம். அந்த 2 பாலையும் நம்ம ஒன்றா கலந்து இப்போ தேங்காய் பால் ஆடிப்பால் செய்ய போகிறோம். இப்போ இதையும் எடுத்து இந்த பாத்திரத்தில் நான் அதை கலந்து வச்சுருக்கேன். 2 பாலும் இருக்குது. இப்போ டோட்டலாக 1.5 கிளாஸ் கோகோனட் மில்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். சேர்த்து அதில் கலந்து விடுறோம். ஸோ தட் அந்த திக்னஸ் நல்லா வரும். இப்போ கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்க்கலாம். இந்த கோதுமை மாவு சேர்க்கறதுனால அந்த அடுப்பில் வச்ச உடனே இந்த தேங்காய் பால் தெரியாமல் இருக்கும். திக்னஸும் நல்லா வரும். இப்போ 1.5 கிளாஸு கோகோனட் மில்க்குக்கு நான் 1 கிளாஸ் இந்த வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு இது இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு இதை நல்லா காய்ச்சுறேன். இப்போ நல்லா அதை கலந்து விடணும். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம வெல்லத்தோடு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காய் பாலை நம்ம சேர்க்கணும். அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கலந்து விடணும். இப்போ தண்ணியாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் திக்னஸ் வந்துடும். இதில் ஏலக்காய் பொடியும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போவும் நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடுறேன். ஜஸ்ட்டு ஒரு மேலே அப்படி பொங்கி வரும். அப்போ நிறுத்திடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பபிள்ஸ் வருது. மேலே அப்படியே செட் ஆகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இதை நிறுத்திடலாம். இந்த தேங்காய் பாலோட அதோட ஒரிஜினல் அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நான் இதில் மேலே எந்த முந்திரி பருப்பு அது திராட்சை எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சுவையுடன் கூடிய இந்த ஆடிப்பால் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ எந்த அளவு திக்காக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா இதை பார்த்தா தெரியும். இந்த கோகோனட் மில்க் பாயசத்தில் நிறைய பேர் வெல்லம் நிறைய போடுவா. நான் அது ஒரிஜினல் தேங்காய் பாலோட ருச்சி நம்மளுக்கு வரணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் கம்மியாக போட்டு அந்த என்ஹான்ஸ்டாக தெரியும் மில்கோட அந்த டேஸ்ட்டு. இதில் 1 கிளாஸ் தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது மாதிரி ஆடி பண்டிகை அன்னைக்கு நம்ம தேங்காய் பால் செஞ்சு கடவுளை வேண்டிக்கலாம். இந்த புதுமண தம்பதிகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லா கொண்டாடலாம். இப்போ வயத்துலலாம் புண்ணு வந்தால் கூட இந்த தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்டாக்க அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். இந்த சுவையோட ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் பாலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. பை பை.